Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினமணி செய்தித்தாள நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்ப்போங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே வந்து போர் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் பேசிட்டு இருந்த மாதிரி, ஆனா இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். பயங்கரவாத இலக்குகளை மட்டும் தான் டார்கெட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, அட்டாக் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபியூச்சர்ல வந்து இந்தியா வந்து தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது மூலமா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கேதர் பண்ணிட்டு ஸோ அது எங்கெங்க இருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதை வந்து பாகிஸ்தான் வந்து இது போருக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப போருக்கு சமமா தான் பாகிஸ்தான் பாக்குதே ஒழிய மற்றபடி இது போருன்னு சொல்லி பாகிஸ்தானும் சொல்லல. வந்து சைனா வந்து இதுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வருத்தம் தெரிவிச்சிருக்கு. வழக்கமா வந்து சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி கடனை தெரிவிக்கணும். பாகிஸ்தானுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நாடு சைனா. பட் அதுவே என்ன பண்ணிருக்கு, வருத்தம் தான் தெரிவிச்சிருக்கு. காரணம் அப்படின்னா ரொம்ப தெளிவா நம்ம இந்திய பிரதமரும் நம்ம ராணுவ தளபதிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிளான் பண்ணது அப்படின்னும் போது வந்து மற்ற நாடுகளுக்கும் வந்து, ஏன்னா இப்ப நம்ம தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னா மற்ற நாடுகளையும் நம்ம பதில் சொல்ற மாதிரி இருப்போம். அப்ப நம்ம தேசிய ஆலோசகர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வந்து தொலைபேசி மூலமா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத மற்ற கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன் சொல்லிட்டு இந்த நாடுகளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளுடைய நட்பு நாடுகளா இருக்கிறதுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அட்டாக் பண்ண இடம் அப்படின்னா முசராபாத், கோட்லி அண்ட் குல்பூர் கோட்லி, பர்னாலா, சியால்கோட், டெஹரான் கலன் அண்ட் முர்த்திகே அண்ட் பகவல்பூர் அப்படின்னு பாக்குறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பார்டருக்குள்ளேயும் இருக்கு, அது பார்டர் ஏரியாலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அதுதான் வந்து அட்டாக் நடத்திருக்காங்க. இது கண்டிப்பா அப்பாவி மக்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமா தாக்குதல் நடத்தும் போது அதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒன்று அப்படின்னு பாக்குறோம். நம்ம வல்லூர் அதசுரர் வந்து பாத்தீங்கன்னா வேந்தனோட தொழில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தண்டித்தல், உறுத்தல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப கலை எடுக்கிறது வேந்தனுடைய தொழிலா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப குற்றவாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்பனை நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தண்டனையை வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முந்தானத்து இரவு வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்றிருக்கு அப்படின்னு பாக்குறோம். நேற்றைய தினம் மணி பார்க்கும்போது 1 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிட்நைட்ல நடந்திருக்கு. ஸோ இது வந்து பாகிஸ்தான் வந்து 26 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. வந்து இதுதான் நம்ம இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கல முக்கியமான கண்டென்ட். ஸோ அதுல இந்த தாக்குதலோட பேரு அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட், நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர். சிந்தூர்னா என்ன அப்படின்னா நெற்றி திலகம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பாகிஸ்தான் டெரரிஸ்ட் வந்து இந்தியாவில இருந்து அட்டாக் பண்ணும்போது அவங்க டார்கெட் பண்ணது யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை குறிப்பா. அப்ப கணவன் மனைவியோட வந்திருக்காங்க, கணவனை கொல்லணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்ப மனைவி வந்து விடோவாகணும், விதவி ஆகணும் சொல்லிட்டு நம்ம காஷ்மீர் இந்த மாதிரி இடங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு போறது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் திருமணமான வந்து பாத்தீங்கன்னா இளம் தம்பதிகள் தான் போவாங்க. சோ அவங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அதனால பிரதமர் வந்து இந்த பேர் வந்து கொடுத்திருக்காரு. அப்ப ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா சிந்தூர் நெற்றி திலகம் வந்து குங்குமம் வைக்கிறாங்களா நெத்தியில, அதுதான் வந்து. சோ அப்ப பெண்களின் கண்ணு முன்னே அவங்க கணவர்களை மட்டும் குறிவைத்து பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டது இதா வச்சு இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்றது மட்டும் தான் நம்ம இப்ப பார்க்கும்போது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்டு. சோ அடுத்து அடுத்து தலையங்கம் தான் ஃப்ரெண்ட். வந்து முதல் குரலே நமக்கு முக்கியமான குரலா தான் இருக்கு. வந்து தலையங்கத்தில் பார்க்கக்கூடிய குரல். சோ பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கி அது நோக்கி வாழ்வார் பலர் அப்படின்னு பாக்குறோம். வந்து இந்த சுற்றம் தாளல் அப்படின்ற அதிகாரத்துல வந்து வள்ளுவர் சொன்னது, அரசன் எல்லோரையும் பொது வகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் வந்து பாத்தீங்கன்னா. சோ அரசனை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னா அமைச்சர்கள் இருப்பாங்க, வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை கூறுகள் இருக்காங்க. சோ அவங்க ஒவ்வொருத்தருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அரசன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து நோக்கினான் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வேண்டியதை வந்து செஞ்சாங்க அப்படின்னா வந்து அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவரை சுத்தி பலர் வந்து இருப்பாங்க அப்படின்றது பொருளா வந்து இருக்கு அப்படின்னு. அப்ப எல்லாரையும் ஒரே சமமா நடத்தணும்னு கிடையாது, அவரோட தகுதிக்கு தகுந்தவாறு அப்படின்னா அவங்களோட அறிவு ஆற்றலுக்கு தகுந்தவாறு அரசன் நடத்தணும் அப்படின்றதான் வந்து இந்த குரல் வந்து வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்படின்னு பாக்குறோம். வந்து இது இக்காலத்துக்கு பொருத்தமா வந்து இருக்கு அப்படின்னு. இப்ப கேபினட் மினிஸ்டர் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க, அதே மாதிரி வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து கொடுப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா. இந்த பதவி எல்லாமே என்னன்னா அவரோட தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறது அப்படின்னு பாக்குறோம். பஞ்சாப் மாகாணத்தில் வந்து பாகிஸ்தான்ல இருக்க பஞ்சாப் மாகாணம், ஏன்னா அது இந்தியாவில இருக்கிறத விட பெருசு அப்படின்னு பாக்குறோம். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் அவசர நிலையை அந்நாட்டு அமல்படுத்தியுள்ளது, பள்ளி கல்வி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி இந்திய தூதரை கூப்பிட்டு என்ன பண்ணீங்க, பாகிஸ்தான் வந்து கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். எங்க நாட்டு எல்லைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய இறையாண்மையை வந்து பாதிக்கும் வகையில நீங்க தாக்குதல் வந்து நடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா வெளிப்படையாவே வந்து பாகிஸ்தானுடைய
அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும் போது இப்ப ரீசெண்டா வந்து பாகிஸ்தான் வந்து என்னது தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க முந்தைய ஆண்டுகள்ல, இப்ப வந்து நாங்க குறைச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்ப பாகிஸ்தான் வந்து வெளிப்படையாவே வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடா வந்து பாகிஸ்தானே சொல்லிக்கிறாங்க. அப்ப தீவிரவாதத்தை அவங்களால எதிர்க்க முடியல, அந்த சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தீவிரவாதத்தால் பாதிக்கப்படக்கூடிய நாடு எதுனா இந்தியா. அப்ப இந்தியா என்ன பண்ணா தீவிரவாதத்தை எதிர்க்கிறதுக்காக அந்த தாக்குதல் வந்து நடத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை பிறகான வான்வெளி கட்டுப்பாடுகள் ஸ்ரீநகர் உட்பட 25 விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. அப்ப நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய விமான நிலையங்களும் மூடிட்டாங்க. வந்து அதே மாதிரி பாகிஸ்தானுடன் பதட்டம் நிலவுவதால் பஞ்சாப் ராஜஸ்தானின் எல்லையோர மாவட்டங்களில் பள்ளிகள் மூடப்பட்டன. பாகிஸ்தானுடன் பஞ்சாப் 425 கிலோமீட்டரும் ராஜஸ்தான் 1070 கிலோமீட்டரும் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது. அப்ப நம்ம எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து 1070 கிலோமீட்டர் அப்படின்னு பாக்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் இம்பார்ட்டன் வந்து அடுத்து வந்து பஞ்சாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 425 கிலோமீட்டர். இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான்லயே வந்து பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். தவறுதலா தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரியில வந்து நடந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய வந்து உயிரிழப்பு ஏற்பட்டுரும் அப்படின்ற முன்னெச்சரிக்கையா வந்து இது வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அது நமக்கு தேர்வு நோக்கில் பார்டர் வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணது. நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து அஜித் தோவல் அப்படின்னு ஒரு பேர் வந்து நம்ம அடிக்கடி படிச்சுதான் இருக்கும். சோ அதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? அடுத்து பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நமது விண்வெளி சார்ந்த தொலைநோக்கு பார்வை வந்து பாத்தீங்கன்னா வசுதைவ குடும்பகம், உலகமே ஒரு குடும்பம் ஒரு என்ற பண்டைய தத்துவத்தில் வேரூன்றியதாக. அப்ப இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம பல இடத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ அதனால கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வசுதைவ குடும்பகம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா உலகமே ஒரு குடும்பம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம எல்லாரும் வந்து உறவினர்கள் தான், ஒரே குடும்பத்து உறுப்பினர்கள் தான் அப்படின்னு பார்க்கிறோம். சோ நமக்குள்ள இருக்க வேறுபாடுகளை கலைந்து நம்ம ஒற்றுமையா வாழணும் அப்படின்னு தான் அதனுடைய பொருளா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அடிச்சு பார்க்கிறோம். பல்வேறு ஒத்திகைகள் நடந்துட்டு இருக்கு, பாதுகாப்பு ஒத்திகைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம அதே மாதிரி நேஷனல் ஹைவேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட் வந்து லேண்ட் ஆகிறது. சோ அந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விமான படையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி கப்பற்படை சொல்ல வேண்டியது ஏற்கனவே வந்து ஆலோசனை ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா கப்பற்படையை பாத்தீங்கன்னா நமக்கு இங்க காண்ட்லா போர்ட் அப்படின்னு பாக்குறோம், துறைமுகம் வந்து அதே மாதிரி கராச்சி போர்ட் வந்து பாகிஸ்தான் பாக்குறோம், அது ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அடுத்தடுத்து என்னென்ன அந்த கான்சிக்வன்சஸ் இருக்குல்ல அதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறதுல இப்ப மூலமா அரசு ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேங்களா? நம்ம நியூஸ் பேப்பர் இங்க முடிக்கிறோம்.